விசேஷமாய் தேவனுடைய ரேமாவுடைய வார்த்தைக்காக நான் தேவனை துதிக்கிறேன். இந்த 7வது மாதத்தை காணும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக பரலோகத்தின் ராஜாதி ராஜாவை நான் உயர்த்துகிறேன். தரிசனங்களையும் தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து 7வது மாதம் என்னோடு கூட கர்த்தர் பேசினார். பாருங்க, எழுந்திருக்கும் போதே, அதிகாலை எழுந்திருக்கும் போதே ஒரு சத்தம், ஒரு பாடல் வரி எனக்கு கேட்டுச்சு. அந்த பாடல் வரிக்கு நான் 2 வரி பாடுறேன். நம்பு மனிதர்கள் உன்னை கைவிட்டாலும், மாறி போன மனிதர்கள் தூர போனாலும், நம்பு மனிதர்கள் உன்னை கைவிட்டாலும், மாறி போகும் மனிதர்கள் தூரம் போனாலும், உன்னை அழைத்தவர் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை அழைத்தவர் உன்னை கைவிடுவதில்லை. இந்த பாடல் வரிய புதுசா ஆண்டவர் இந்த வரியை கொடுத்தார். ராகனுக்குன்னா வரல, ஆனா அந்த பாடல் பாடும்போது இந்த பாடல் சத்தம் கேட்டு, அந்த நம்பும் மனிதர்கள் உன்னை கைவிட்டாலும், மாறி போகிற மனிதர்கள் தூரம் போனாலும், உன்னை அழைத்தவர் உன்னை கைவிட மாட்டாருங்கிற ஒரு வரி எனக்கு காதுகளுக்கு எழுந்து, நான் அந்த வார்த்தை கேட்டு எழுந்தேன். அதனால தேவனோட வார்த்தை உங்களோடு கூட பேசுற ரேமாவுடைய வார்த்தை. ஏசாயா 44ஆம் அதிகாரத்தினுடைய 3 வசனம் பாருங்க. தாகமுள்ள மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேலும் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இந்த 7வது மாதம் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை பாருங்க. தாகம் உள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுவாராம். தாகம்னா நம்ம இன்னும் ஆவிக்குரிய ஒரு தாகம், நமக்குள்ள ஒரு தாகம் இருக்க வேண்டும். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, நமக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும், நமக்குள்ள ஒரு தாகம் உள்ள இருதயம் இருக்க வேண்டும். தாகம்னா தண்ணி குடிக்கிற வீட்டு தண்ணி, அந்த தண்ணி இல்ல, ஆவிக்குரிய ஒரு தாகம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஒரு தாகத்தோடு கர்த்தரை தேடணும். ஏதோ வந்து ஆண்டரை அற்புதத்துக்காக மாத்திரம் தேடாம ஆண்டவர் இடத்துல தாகமாய் அவரை தேடணும். நிறைய தேவ ஜனங்க ஆண்டவர் அந்த நாட்கள்ல பிரசங்கம் பண்ணும் போது அநேகர் வந்து அவர் முன்னாடி நின்று தாகத்தோடு இயேசுவை தேடி வந்தாங்க. தேவ ஜனமே, இந்த 7வது மாதம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, தாகமுள்ள தண்ணீரை ஊற்றுவா. தண்ணீர்னா பரிசுத்த ஆவியானவர். இந்த 7வது மாதம் சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் பெரும் மழையை ஊற்று பண்ணுவார். இந்த 7வது மாதம் தாகமாய் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவர் தேடுறீங்களோ, அவங்களுக்கு ஆவியானவர் சொல்ற என்னன்னா, தாகமுள்ள தண்ணீரை ஊற்றுவார். வறண்ட நிலமா உங்க வாழ்க்கை இருக்கலாம். வறண்ட நிலத்தை போல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, பூமிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நீ வளர முடியாதபடி ஏதோ ஒரு வறண்டு போன நிலைமையில நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, வறண்டு போன நிலைமைகளிலிருந்து உன்னை நீரூற்றாக நிரம்பி வழிகிற ஒரு ஆற்றைகளை போல, ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை போல வாழ்க்கை கர்த்தர் மாற்றி போடுவார். பாருங்க, தேவனோட வார்த்தை சொல்லுது, தாகம் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை நான் ஊற்ற பண்ணுவேன். ஊற்றுவார் ஆண்டவர். இந்த மாதம் 7வது மாதம் ஒரு growth ஆண்டவர் உருவாக்குவார். ஒரு மேன்மையை தேவன் 7வது மாதம் உருவாக்குவார். எங்கெல்லாம் வறண்டு போன நிலைமையில உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, எங்கெல்லாம் ஆண்டவரே எனக்கு இந்த சூழ்நிலை வறண்டு போய் கிடக்குற, என் பொருளாதாரத்துல வறண்டு போய் கிடக்குற, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில வறண்டு போய் கிடக்குற, என் திருமண வாழ்க்கையில வறண்டு போய் கிடக்குற, என் குழந்தை பாக்கியத்துல குழந்தை இல்லாம வறண்டு போய் கிடக்குற, என் சரீரத்துல பலவீனமா இருக்கிற, இந்த மாதிரி பல காரியத்தோடு நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, தாகம் முழுவதும் தண்ணீரை அவர் ஊற்றுவார். பாருங்க, வறண்ட நிலமா இறுதி இருக்கலாம், எதெடுத்தாலும் விருத்தி இல்லாத போல இருக்கலாம். வறண்ட நிலம் எப்படி இருக்குங்க? எதுவுமே விளையாது. அந்த வறண்ட நிலத்தை போல உங்க வாழ்க்கை இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, வறண்ட நிலத்தை நார்களை மாற்றுவேன். வறண்ட நிலத்தை போல ஒரு வாழ்க்கை இருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, வறண்ட நிலமா இருக்கிற ஒரு வாழ்க்கையை அவர் தேவன் செழிக்க பண்ணுவார். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை சொல்ல, என்னோட தேவ ஆவியானவரை உன் பிள்ளைகள் மேல ஆண்டு ஊற்றுவார். 7வது மாதம் நான் கேட்கிற அந்த வார்த்தை கொஞ்சம் கேட்கிறீங்கன்னா, உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க கவலைப்படுறீங்க. உன் பிள்ளை சொன்னா கேட்க மாட்டேங்கிறா, உன் பையன் கீழ்ப்படியாம என் நேரம் உலகத்திற்குள்ள பாவத்துக்குள்ள அடிமைத்தனமா இருக்கிறான், பாவை சிற்றின்பத்துக்குள்ள, உலகத்தோடைய மோக இச்சைகளுக்குள்ள, அசுத்தங்களுக்குள்ள, குடிப்பழக்கத்துக்குள்ள, தவறான பழக்கங்கள்ல உட்கார்ந்துருக்கா, நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்களே, இந்த 7வது மாதம் கர்த்தர் சொல்றாரு, அவனை சந்திக்க போறாரு. உன் பிள்ளைகள் மேல என் ஆவியை ஊற்றுவேன். ஆண்டு சொல்றாரு, இந்த 7வது மாதம் உன் பிள்ளைகள் மேல என் ஆவியை ஊற்றுவார். எப்படி ஊற்ற முடியும்? அவர் ஊற்றுவார். தாகமா இருக்கும் போது, வாஞ்சியா இருக்கும் போது, அவரை தேடும் போது தேவன் அவருடைய பிள்ளைகள் மேல வாஞ்சையாய் அவர் அக்கினியை ஊற்றுவார். பரிசுத்தாவுடைய அக்கினியை ஊற்றுவார். பாலகள் வாயில தேவோட வார்த்தை வைப்பான்னு வசனம் சொல்லுது. நான் சொல்லுகிற இந்த 7வது மாதம் உங்க பிள்ளைகளை சந்திக்கிற மாதமா இருக்கும். நான் சொல்லுகிற உன் சந்தானத்தின் மேல என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். உன் பிள்ளைகளை கர்த்தர் இந்த 7வது மாதம் ஆஸ்வதிப்பார். நான் ஏந்திரல இந்த 7வது மாதம் ஒவ்வொரு மாதம் நான் ஒவ்வொரு வார்த்தை எடுத்துட்டு வருவேன். ஆனா இந்த 7வது மாதம் கர்த்தர் என்னோடு தெளிவா பேசினாரு, இந்த வார்த்தை பேசு, நான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இந்த 7வது மாதம் உன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்க ரெடியா இருக்கிறாரு. உன் பிள்ளைகளுடைய வாழ்வை மாற்ற ரெடியா இருக்கிறாரு. உன் பிள்ளைகளுக்கு காணப்படுகிற எல்லா போராட்டங்களை மாற்ற ரெடியா இருக்கிறாரு.
எல்லைகளிலே ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் உண்டு பண்ண விரும்புகிறாரு. அதனால தாகமா இருங்க, வாஞ்சியா இருங்க. வறண்ட நிலமா இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆறுகளை தேவன் ஊற்ற விரும்புகிறார். ஒரு வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். ஒரு எல்லைகளில் பெரிய ஒரு ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். இது பிள்ளைகளை குறிச்சு பிள்ளை இல்லைன்னு கவலைப்பட்டீங்கன்னா உங்க தேவன் இந்த மாதம் 7வது மாதம் பிள்ளை கர்த்தர் கொடுப்பார். தேவனால முடியாத ஒன்றும் இல்லை. விசுவாசிக்கணும், அவர் நம்ப வேணும், அவரோடு நடக்க வேண்டும். அதுதான் விஷயம். அவரே சார்ந்து கொள்ள வேண்டும். அந்த நாட்கள்ல ஆண்டவர் எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் ஜனக்கூட்டம் போயிட்டே இருந்தது. காரணம் என்ன? அவரோட வார்த்தை. அந்த வார்த்தையிலே உயிர்ப்பால் பிழைக்க முடியும். தேவனோட வார்த்தையினால் ஒரு மனிதன் பிழைக்க முடியும். அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவன் வாழ்க்கையை தேவன் பிழைக்க வைப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த நாவில் வருகிற இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையினால் நீ பிழைப்ப. எந்த சூழ்நிலை உட்கார்ந்து இருக்கிறாயோ, என்ன சூழ்நிலை உட்கார்ந்து கலங்கி கொண்டிருக்கிறாயோ, எந்த கடன் பிரச்சனை இல்லை, குடும்பம் அவ்வளவுதான், பிரிஞ்சு போயிருவோம் அவ்வளவுதான் சொல்லி நின்று கொண்டிருக்கிறாயோ, என் பசங்க என்னை பார்க்க மாட்டாங்க அவ்வளவுதான் நின்று கொண்டிருக்கிறாயோ, என்ன சூழ்நிலை உட்கார்ந்து இருக்கிறாயோ, உன் வறண்ட நிலமா இருக்கிற உன் வாழ்க்கையை நான்று மாற்றுவார். நீ நம்பணும், அவர் வாஞ்சியை கூப்பிடணும். பாருங்க, சீசர்கள் நடுவுல அநேகர் இயேசுவ இடத்துல கொண்டு வந்தாங்க. வியாதிப்பட்டவர்களை அநேகர் வாஞ்சையோடு, ஆண்டவரே என்னை சுகமாக்குவோம், என்னை குணமாக்குன்னு வந்தாங்க. அத்தனை பேரையும் இயேசு சுகமாக்கினார். விசுவாசமாயிருந்த பிணியாளிகளை தேவன் ரட்சித்தார். ஒருவனை வெறுமையை போகவில்லை. ஆனா ஒரு பட்டணத்துல மாத்திரம் ஆண்டவரால் போய் செய்ய முடியல. காரணம் என்ன? அந்த பட்டணத்துல இருக்கிற ஜனங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாதபடி, அந்த ஜனங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாத போது தேவன் அற்புதம் செய்யாதபடி அந்த பட்டணத்தை விட்டு வெளியே போனார். இப்ப சொல்லுகிற உன் இதயத்துல இந்த மாதம் 7வது மாதம், எத்தனை மாதம் எத்தனை வசனத்தை கேட்டு என்ன பிரச்சனை நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்றார் 7வது மாதம் உன் வாழ்க்கையை மாற்றும்படியாக கர்த்தருடைய கரம் எரிமி நிற்கிறத பார்க்கிறேன். உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களுக்கு முடிவு தருவது பார்க்கிறேன். உன் பிள்ளைகள் வாழ்க்கையில, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன போராடி கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அவங்க மாற்றத்தை தேவன் கொடுக்க ஆயத்தமா இருக்காரு. அவர் தேவன் சந்திக்க அவர் ஆயத்தமா. பிள்ளைகள் மேல தேவ ஆவியை ஊற்றும்படியாக தேவன் தன் கரத்தை நீட்ட ரெடியா இருக்காரு. ஆனா தாகம் உள்ளவளா இருக்க வேண்டும். நமக்குள்ள தாகம் இருக்க வேண்டும். என்ன தாகம் இருக்க வேண்டும்? கர்த்தரை குறித்திருக்கிற தாகம் இருக்க வேண்டும். தேவனை குறித்த தாகம் இருக்க வேண்டும். வேதத்தை குறித்த தாகம் இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை குறித்த தாகம் இருக்க வேண்டும். அப்படி தாகமா இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகளை தேவன் சந்திப்பார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுவார். அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கையை மாற்றுவார். அவருக்குள்ள சுபாவ மாற்றத்தை தருவார். அவங்களுக்குள்ள பரிசுத்தாவுடைய அனைத்தையும் கொடுப்பார். பரிசுத்தாவியோடைய ஆகிய தேவன் கொடுப்பார். 2வது, அவருடைய சன்னதன் மேல தேவ ஆசீர்வாதத்தை ஊற்றுவார்னா கொடுக்கறது இல்ல, ஊற்றுவாரா. தேவன் அவருடைய மேல ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். எந்த வசனத்துல இப்படிப்பட்ட வசனம்? அவ்வளவு அழகான வசனம் இருக்குது. அவ்வளவு அவன் சொல்ல ஊற்றுவேங்கிற, கொடுப்பேங்கிறது வேற, ஊற்றுவேங்கிறது வேற. தேவன் ஊற்ற பண்ணுகிறார். ஒரு அருவியில தண்ணி கொட்டுறத போல ஆண்டவர் ஆசீர்வாதங்களை ஊற்றுவார். என்னடா ஆசீர்வாதத்தை குறித்து பேசுறீங்க? அவர் வருகை சமயமா இருக்குது. ஆமா, அவரோட வருகை சமயமா இருக்குது. சீக்கிரமா அவர் வரப்போகிறார். இந்த 7வது மாதம் நான் சொல்லுகிறேன், இது தேசம் எங்கும் பயங்கரமான கொள்ளை நோய்களும், வரப்போற நாட்கள்ல பயங்கரமான யுத்தங்களும், பயங்கரமான தேசம் முழுதுமாக பயங்கரமான செய்திகளை கேட்பீங்க. நான் சொல்லுகிறேன், மெக்சிகோ தேசம் என்கிற தேசத்தை நீங்க காண்கிறீங்களே, இந்த மெக்சிகோ தேசத்தை மேல கூட தேவனுடைய கரம் இருக்கிறத காண்கிறேன். ஒரு பெரிய ரிவல்வெல் மெக்சிகோல வரப்போகுது. அதே வேளையில உலக நாடு தழுவுகிற பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் நிறைய பயங்கரமான காரியங்கள் நடக்க போகிறது. ஆண்டோட வருகை சமயமா இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தாகமுள்ளவன் தண்ணீரை நான் ஊற்ற ரெடியா இருக்கிறேன். இது கடைசி காலங்கள் இருக்கபடினால அவர் தாகமா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் மேல பின்மாரின் மலையை தேவன் ஊற்ற ரெடியா இருக்கிறாரு. நான் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி போக விரும்பல. கடைசி நாட்களில தேவனோட வருகைக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். இந்த 7வது மாதம், இந்த வருஷத்தோடைய ஆரம்பிச்சு மாதிரி 7வது மாதம் போயிடுச்சு, வேகமா போயிடுச்சு. அப்ப எவ்வளவு வேகம் காலம் போகுது பாருங்க. ஆண்டோட வருகை ரொம்ப சமீபம். அதனால அந்த வேதம் சொன்ன வார்த்தையின்படி தாகமா இருங்க, வாஞ்சியா இருங்க. அவரை தேடுகிறதுல, அவரை கண்டறிகிறதுல வாஞ்சியா இருக்க வேண்டும். அவரோடு சார்ந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லுகிறேன், தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, உங்க பிள்ளைகளை தேவன் சந்திக்க ரெடியா இருக்காரு. உங்க பிள்ளைகள் மேல தேவ ஆவியே ஊட்ட ரெடியா இருக்காரு. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு, என் பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்ட வாஞ்சி கட்டளிடுங்க. நீங்க ஆண்டர் தேட்டரா இருக்கலாம், உங்க பிள்ளை உனக்கு குறிச்சு ஏன் உனக்கு வேற வேலையிலான்னு சொல்லி கொண்டிருக்கலாம். அவனையும் சந்திக்க ஒரு நாள்ல தேவன் ஒரு கர்த்தரோட அற்புதம் செய்வான். நான் ஒரு நாள்ல இந்த இயேசுவை வெறுத்தவன், தாய் தப்பன் சொல்றதை வெறுத்தவன் தேவனை சந்தித்தார். அவர் வெளிச்சத்தை காமிச்சார், வெளிச்சத்தோடு பேசினார். அதே போல பிள்ளைகளும் தேவனுடைய வெளிச்சத்தை காண்பார்கள், அவர் வெளிச்சத்தை நடப்பாங்க. நீ கண்ணீர் வடிக்கிற அந்த கண்ணீரை கர்த்தர் கவனிக்கிறார். அந்த காலை வேளை செய்து கட்டு கொண்டிருக்கிற இந்த மாதம் கர்த்தர் சொல்றாரு, தாகம் தண்ணீரை ஊற்றுவ, வறண்ட நிலங்களை மேல ஆறுகளை ஊற்றுவ, உன்னுடைய சந்ததி மேல தேவ ஆவியை ஊற்றுவ, சந்தானத்தின் மேல என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவ, தேவனுடைய ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில ஊற்றுவார். இந்த காலை வேளை எனக்கு அந்த சத்தத்தை கேட்டேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் நம்பும் மனிதர்கள் என்னை கைவிட்டாலும், பாருங்க அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? நம்ம நம்புற மனுஷங்க நம்ம கைவிடுவாங்களா?
நம்புகிற மனிதர்கள் நம்மளை கைவிட்டுருவாங்க. மாறி போகிற மனிதர்கள் தூரம் போவார்களா? மாறி போற மனுஷன், மாறி மாறி வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிற மனிதன், மாறி போகிற மனிதன் அவன் தூரமா போயிடுவான். அதே வேளை நம்ம அழைச்சவர் கைவிடாதபடி கர்த்தர் நடத்துவார். உங்களை அழைத்தவர், உங்கள் பேர் சொல்லி அழைத்தவர், தாயின் வயிற்றுகள் எலும்புகள் உருவாகும் போதே பேர் சொல்லி அழைத்தவர் கைவிட மாட்டார். இந்த காலை கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில தாகம்ல தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, யாரெல்லாம் தாகத்தோடு தேடுகிறார்களோ அவர்கள் மேல் தண்ணீர் ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, வாஞ்சியோடு யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்கள் மேலே ஆறுகளை ஊற்றுவதாக. தேவனுடைய கரம் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால யாரெல்லாம் தன் பிள்ளைக்காக அழுது கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் தன் கணவருக்கு அழுது கொண்டிருக்கிறாங்களோ, இந்த 7வது மாதம் அப்படிப்பட்ட ஒரு பின்மாரின் மலையை ஒவ்வொரு குடும்பங்களில் ஊற்றுவீராக. தேவனுடைய சட்டத்தின் தொனிக்கிறவட வார்த்தை சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, உங்களுடைய விசேஷமான கிருபையுள்ள கரம் ஒவ்வொரு குடும்பங்கள் மேல் இறங்குவதாக. அந்த சர்ப்ரைஸ் பண்ணுகிற ஆண்டவரே சோத்திர 6000க்கு மேல 6200க்கு மேல இருக்கிற 40 பேர் இருக்கிற அத்தனை பேர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. தேவன் சந்திப்பீராக. இந்த ஆன்லைன்ல வந்து கேட்கிறவங்க, பாக்குறவங்க, சர்ப்ரைஸ் பண்றவங்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு வாஞ்சை கட்டளிடுவீராக. தேவனை தேடுகிற இருதயம் உண்டோன்னு கேட்டீங்கல்ல, தேவனை தேடுகிற இருதயமாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினால இந்த 7வது மாதம் அவர்களுக்குள்ளாக மகா பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும்படி செபிக்கிறப்பா. எதுல போராடுறாங்களோ அந்த போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. பல நாடுகள்ல பார்த்து கொண்டிருக்கிற, பல தேசங்கள்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகள் மேல தேவ கரம் இப்பொழுதே வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே தண்ணீர்கள் மேல ஆண்டவரே, தண்ணீர் தாகமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, இயேசுவின் நாமத்தினால உங்களோட தண்ணீரை போல இருக்கிற பரிசுத்த ஆவியானவரால எல்லார் மேலும் ஊற்றப்படட்டும் ஜெபிக்கிற, விடுதலை உண்டாகட்டும் ஜெபிக்கிற, கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிசாசு கட்டின கட்டுகள் அதமாக்கப்படுவதாக. விழிச்சுடைய வல்லமைகள், மந்திரவாதங்கள், சூனியங்கள், நஷ்டங்கள், குழப்பங்கள், மனநல பாதிப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. பிரிவினைகள், குடிவெறியின் ஆவி, குடிப்பழக்கத்தினால குடும்பம் சீர்கிட்டு போயிருக்கிற குடியின் கிரிகள் எல்லாம் கட்டுண்டு போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில தேவனுடைய அனாதி தீர்மானமாக கரத்தின் வல்லமை இப்போது இறங்கி கிரியை செய்யப்பட்டு ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்யும், அற்புதங்கள் தோன்றுவதாக. இப்போது வியாதி எங்க இருக்க கை வச்சுக்கோங்க. இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகுவதாக. சுகத்தை கூறுகிற அன்றைய குணமாக்குற கரத்தின் வல்லமை சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினால எந்த வியாதி இருக்குதோ, தலைவலி அன்றுவரே சோற்றோ, இயேசுவின் நாமத்தினால கர்ப்ப பிரச்சனைகள் அன்றுவரே சோத்திர, அன்றுவரே கால்வலிகள், முதுகு தண்டு வலி, அன்றுவரே தலை பாரங்கள், கேன்சர் வியாதி, காய்ச்சல்கள் அன்றுவரே சோத்ரான், டெங்கு, மலேரியா, என்னென்ன ஃபீவர் இருக்குதோ அத்தனை காரியம் சுகமாகுவதாக. இயேசுவின் நாமத்தினால என்னென்ன வியாதியோடு போராடுறாங்களோ இயேசுவின் நாமத்தினால அற்புதம் உண்டாகுவதாக என்று ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்வீராக. தழும்புகளாலே சுகமாக்கவேன்னு சொன்னீங்களே, இயேசுவின் நாமத்தினால தழும்புகளாலே சுகம் உண்டாகட்டும், தழும்புகளாலே அற்புதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வியாதி உன்னை விட்டு விளக்கவேன்னு சொன்னீங்களே, வியாதிகள், மரணங்கள், பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, 7வது மாதம் கர்த்தருடைய ஜெயமுள்ள ஒரு மாதமா இருக்கட்டும். ஆண்டவரே, தேசத்தின் தலைவர்கள் மேல தேவ கரம் வரட்டும். ஆண்டவரே, எங்க ஜனங்கள் மேல தேவ கரம் வரட்டும். ஆண்டவரே, தண்ணீரை ஊற்றுங்க, ஆவியானவருடைய அக்கினியை ஊற்று. ஆண்டவரே, ஒரு பெருமழை எழுப்பது பற்றி பிடிக்கட்டும். தேவன் கிருபை செய்யும். ஏசாமி மூலம் ஜெபம் பண்ணி ஜெயங்களுக்கு நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாக ஆண்டவர் தொட்டிருக்கிறாரு. யாரெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனையோட நீங்கள் கை வச்சு ஜெபம் பண்ணீங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் ஹீல் பண்ணிருக்காரு. சாட்சி கமெண்ட்ஸ்ல போடுங்க, அவங்களை தொடர்ச்சி உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.